இந்த பழைய குற்றாலம் விஷயம் சம்பந்தம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வனத்துறையுடைய கண்ட்ரோலில் இதை எடுக்கிறாங்க. இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி விவசாயிகள் பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளின் நிமித்தம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்ல, இது முழுக்க முழுக்க நீர்வளத்துறை கண்ட்ரோலில் தான் இந்த அருவி இருக்குது. இதை நாங்கள் எந்த காரணத்துலையும் யாரும் தடுக்க முடியாது, அது பயன்பாடு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தாரு. கொடுத்த நாள்லேருந்து திரும்பவும் வனத்துறை என்ன பண்ணாங்க, அதிகப்படியான கட்டுப்பாடு விதித்து 5 மணிக்கு மேலே போகக்கூடாது, 4 மணிக்கு மேலே போகக்கூடாது, 6 மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்பாடை உருவாகிட்டு போகிற வர மக்கள் அப்படி மீறி போகிறவங்கள அடித்து அனுப்புறது. இங்கேருந்து ஒரு சாதாரண சைக்கிளில் இல்லை பைக்கை கூட அந்த கார் பார்க்கிங் பகுதியில் விட மாட்டாங்க. இது 6 மணி வரைக்கும் இவங்க எழுதப்படாத சட்டமாக இவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்துட்டு இருக்கோம். நேற்று இரவு இவங்க சொன்ன அத்தனை டயலாக்கையும் மீறி, மாவட்ட நிர்வாகம் சொன்ன உத்தரவாதத்தையும் மீறி, நேற்று சுமார் ஒரு 20-25 காருக்கு மேலே அதே பழைய குற்றால அருவியில் போய் நிப்பாட்டிக்கிட்டு குளிக்கிறாங்க. அதற்கு இடம் கொடுத்தது யார்? அதாவது பணம் படைத்தவன், அதிகாரத்தில் உள்ளவன் தான் அங்கே போய் குளிக்க முடியும் என்பதை அவர்கள் நேற்று நிரூபித்துள்ளார்கள். ஒவ்வொரு வண்டிகளுக்கும் 2000, 3000, 5000 சொல்லி வசூல் பண்ணிட்டு உள்ளே விடுறாங்க. இவங்க அந்த வனத்துறை கண்ட்ரோல் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, இங்கே பாதுகாக்கப்பட்ட பகுதி, இங்கே வனவிலங்குகள் அச்சம் இருக்குது, யானை இருக்குது, புலி இருக்குது, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது, நாய் இருக்குது, பன்னி இருக்குதுன்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. அப்படி கேட்கும்போது எங்களை 6 மணிக்கு தடுக்கும்போது 8 மணி 9 மணிக்கு இந்த அதிகார வர்க்கம் போய் குளிக்கும்போது அவங்களுக்கு எந்த தடையும் பண்ணாதா? இந்த தடையெல்லாம் மீறி இவங்க பண்ணுறாங்களே, அதுக்கு நாம் வனத்துறையை மட்டும் சொல்ல முடியாது, ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்ட நிர்வாகத்தையும் குறை சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு தவறான செய்திகளை மக்களிடமும் அரசு நிர்வாகத்திடம் கொண்டு சேர்த்து இந்த அருவியை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, தடுக்கப்பட வேண்டும். இது விஐபியுடைய ஃபால்ஸாக இயங்க வேண்டும் என்பது இவர்களுடைய குறிக்கோள். காமராஜர் இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் இந்த இடத்துல குளித்து பயன்பட வேண்டும். அந்த கிட்டத்தட்ட இந்த பகுதியிலேருந்து 29 குளங்களுக்கு முறையான பாசனம் செல்ல வேண்டும். அதிலிருந்து வருமானம் வரதை வச்சு பல சாமானியப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கொண்டு வந்த இந்த உயர்ந்த திட்டத்தை இவர்களுடைய ஆசை பாசைகளை நிறைவேற்றி கொள்ளும் இடமாக இதை பயன்படுத்துகிறார்கள். நான் இன்னும் வெளிப்படையான சொல்கிறேன், இதே துறை அதிகாரிகள் நாங்கள் மறிக்கவில்லை, அவன் போட்டிருக்க கேட்டுக்கு முன்னால் நாங்கள் உட்கார்ந்துருக்கோம். அவன் என்ன சொல்கிறான், உள்ள பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்கிறார், ராத்திரி 8 மணிக்கு 6 மணிக்கு பொதுமக்களுக்கே அனுமதி இல்லை என்று சொல்லும்போது ராத்திரி 8 மணிக்கு அங்கே பெண்களை கூட்டி கொண்டு போய் உட்கார்ந்துருந்தால் அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? அப்போ கூட்டிகிட்டு போன பெண்கள் யார்? கேட்க வேண்டிய கேள்வி. அப்போ இவர்கள் ஹைடெக் விபச்சாரத்திற்கு துணை போகிறார்களா என்று தான் நினைக்க வேண்டியது இருக்குது. இத்தனை காவல்துறை எங்களுக்கே தெரியாத செய்திகள் பார்க்காமல் எப்படி அதிகாரிகள் இந்த இடத்துல பெண்கள் இருக்கிறார்கள், விஐபிஸ் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த விஐபிகளோட பேரை சொல்ல முடியுமா? அந்த கூட அந்த பெண்கள் யாருன்னு வெளிப்படுத்த முடியுமா? அப்போ இது என்ன நினைக்கிறார்கள், மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய இச்சைகளை தீர்த்துக்கொள்ளும் இடமாக இந்த பழைய குற்றாலம் இருக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்கள் பயன்படக்கூடாது, விவசாயிகள் பயன்படக்கூடாது, சாமானியன் பயன்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்களா? இதை கண்டித்து ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சரி, விவசாய சங்கங்களும் சரி, ஏன்னா எங்களுக்கு விவசாயம் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற அந்த மடைகளை நாங்கள் கிளியர் பண்ணால் தான் 6 மணிக்கு எங்களுக்கு உள்ள தண்ணி வரும். அதை ஒட்டுமொத்தமாக இவங்க பண்ண விடாமல் இவங்க ஒரு நேர கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே நான் கேட்குறேன், இது கண்டிக்க எல்லா மட்டத்திலையும் அரசை கையாளாகத்தனத்தை தான் இது காட்டுகிறது. அரசு இதில் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இதற்கான முடிவை எடுக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய அதிகார வர்த்தகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாடு மக்களுக்கானது, இந்த அதிகாரம் மக்களுக்கானது என்பதை புரிய வேண்டும். இதை மீறி இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், நேற்று பெண்கள் என்று சொல்லி விட்டு விட்டோம், ஆனால் தொடர்ந்து ஆகஸ்ட் 15 நடைபெற இருக்கும் அந்த கருப்பு கொடி போராட்டம், விவசாயிகள் எடுத்திருக்கும் இதில் போராட்டமானாலும் சரி, இன்னும் தொடர்ந்து இதே நிலைமையை இது பண்ணி தொடர்ந்தால் அடுத்த சுதந்திர போராட்டத்திற்கு அதிகாரிகள் தயாராக இருக்க வேண்டும். நாங்களும் போராடுவதற்கு, எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு இதை
கைப்பற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளை மறுப்பதற்கு, சாமானிய மக்களை மிரட்டுவதற்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் எந்த அனுமதியும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். டேனி அருள் சிங். இந்த